ஒரு ஹேக்கர் ஹேக் பண்ண முன்னாடி என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? டைரக்டா ஹேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா அது தப்பு. ஃபேசஸ் ஆஃப் ஹேக்கிங் எபிசோட் 1. அதுதான் ரெக்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்மோஸ்ட் எல்லா சைபர் அட்டாக்லையும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த ரெக்கனைசேஷன் தான். அதை ரெக்கான்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெக்கான் ஃபேஸில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் அந்த ஆர்கனைசேஷன் ரிலேட்டடாக வந்து கேதர் பண்ணுவாங்க. இந்த ஃபேஸில் அட்டாக்கர் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுற விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டொமைன் நேமு, ஐபி அட்ரஸ், சப்டொமைன்ஸு, டெக்னாலஜி, எம்ப்ளாயி டீட்டெயில்ஸு, இமெயில் நேமு, டிஎஸ் ரெக்கார்டு, பப்ளிக் டாக்குமெண்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ரெக்கார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் இருக்கு. ஒன்று பேசிவ் ரெக்கார்ட், இன்னொன்று ஆக்டிவ் ரெக்கார்ட். பேசிவ் ரெக்கார்ட் அப்படின்னா டார்கெட்டுக்கு தெரியாமல் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் சர்ச்சு, லிங்க்டின், டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ், பப்ளிக் வெப்சைட்ஸ். இதே ஆக்டிவ் ரெக்கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் சிஸ்டமோட டைரக்டா இன்டராக்ஷன் பண்றது. எக்ஸாம்பிள் போர்ட் ஸ்கேனிங்கு, சர்வீஸ் எனுவரேஷனு, பேனர் கிராப்பிங்கு, பிங்க் ஸ்வீப்பு, இதெல்லாம் சொல்லுவோம். ஹேக்கர் எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றானோ அந்த அளவுக்கு அவனுக்கு அட்டாக் பண்ண ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல ஸ்கேனிங் பத்தி பார்த்தலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.